ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மார்னிங் காலையில் எழுந்ததுல இருந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வேலையெல்லாம் முடிக்கிற அந்த 9 மணி வரையும் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத ஒரு சின்ன விளாகாக தான் கொடுத்துருக்கேன். அது கூட இன்னைக்கான ஆன்மீக தகவல், அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் நிறையா பேர் கேட்ட கேள்விகளுக்கான பதில் எல்லாமே வந்துட்டு நம்ம வீடியோவில் வரப்போகுது. கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி காலையில் 4 மணிக்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக உங்களுக்கு அப்போ டைம் காட்டும்போது 5 மணி ஆயிருக்கும். 5 மணிக்கெல்லாம் நான் குளித்து பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இந்த வீடியோவை கரெக்டாக 5:05க்கு இந்த வீடியோவை வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன். காலையில் எழுந்ததுமே வந்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 5:20க்கு மேலே தான் நான் கீழேயே போவேன். ஏன்னா வந்து அந்த டைம் வந்து அந்த 4 அந்த டைமில் வந்து நம்ம கீழே போயிட்டு நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுறது சேஃபே கிடையாது. நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, என்னென்னமோ ப்ராப்ளம்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் எப்பயுமே எழுந்து நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவோமோ அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நான் முடிச்சுட்டு அப்புறம் நிதானமாக ஒரு 5 மணிக்கெல்லாம் நான் முடிச்சிருவேன். 4 மணிக்கு எழுந்திருக்கிறோமா, குளிச்சு கிளம்பி வர வந்து 4:20 ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு கீழே போய் வாசல் தெளிக்க போனோம்னா கரெக்டாக 5:20 ஆகும். அந்த டைமில் எல்லாமே வந்து வாக்கிங் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பால் போடுவாங்க இல்லைங்களா, அவங்களாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவிங் கிளாஸ், கார் டிரைவிங் கிளாஸ் எல்லாம் போகிறாங்க இல்லைங்களா, அவங்களாம் இந்த டைம் அந்த 5:15 5 மணிக்கு மேலே தான் வந்து அந்த டைமில் வந்து நிறைய கார் வந்து போயிட்டுருக்கும். நம்ம வீடு வந்து கொஞ்சம் மெயின் தான், அதனால் வந்து நிறையா போயிட்டுருக்குமா. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு பயமே இருக்காது. அந்த டைமில் போயிட்டு கீழே வாசல் கூட்டி வாசல் தெளித்து நம்ம கோலம் போட்டுட்டு பூக்கள் இருக்கும் இல்லைங்களா, பூக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து பறிச்சுட்டு வந்துடலாம். ரீசெண்டாக யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் பாருங்கள். காலையில் எழுந்து கதவை திறக்க வேணாம், குளிக்க வேணாம், வாசல் தெளிக்க வேணாம், கோலம் போட வேணாம், ஏன் சாமிக்கு விளக்கு கூட ஏற்ற வேணாம், ஆனால் எந்திரிச்சு காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். சரி, பயங்கரமாக இருக்குது டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தோம். பார்த்ததுக்கு அவங்க சொன்னாங்க, குளிக்கக்கூட வேண்டாம், சாமி முன்னாடி விளக்கு ஏற்ற வேணாம், ஒரு சின்னதாக வந்து ஹாலில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி அது முன்னாடி உட்காந்து நீங்கள் ஓம்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவங்க சொல்கிறது வந்து பாதி ஓகே மாதிரி இருந்தது, பாதி வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் எழுந்துமே பின்வாசல் இருந்தது அப்படின்னா பின்வாசலை திறந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் முன் வாசலுக்கு வந்து வாசல் தெளித்து அதுவும் சாணம் கலந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு அப்புறம் வந்து மாடத்தில் வந்து விளக்கு வைக்கிற மாதிரி இருக்கும், அங்கே விளக்கு வச்சுட்டு அப்படியே வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் விளக்கு வைப்பாங்க. வச்சுட்டு அப்புறம் உள்ளே வந்து சாமி ரூமுக்கு விளக்கு ஏற்றிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து ஃபஸ்ட்டு இருந்தே வந்து செஞ்சது. இப்போ காலங்கள் வந்து அதாவது சேஃப் இல்லை, நம்மளுக்கு வெளியே போய் அந்த நேரத்தில் வந்து நம்ம இவ்வளோ வேலை செய்கிறது வந்து சேஃபே கிடையாது அப்படின்றதுனால அப்படியே மக்களாக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ நானே பாருங்களேன், காலையில் எழுந்து வீட்டுக்குள்ளேயேவும் வெளியவே கதவை திறக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ளேயே குளிக்கிறோமா, சாமி கும்பிட்றோமா, விளக்கேற்றுறோமா, பால்கனியில் வந்து துளசி அம்மாவுக்கு விளக்கேற்றுறோமா, அங்கேயே உட்காந்து வந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு 5:20க்கு மேலே தான் கீழே போய் வாசிச்சுட்டு கோலம் போடுறது, ஆள் நடமாட்டம் வந்த பிறகு தான். ஏன்னா நம்மளுக்கு சேஃப் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அவங்க சொன்னதில் என்ன ஒரு விஷயம் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல அப்படின்னா, குளிக்காமல் வந்து சாமி முன்னாடி விளக்கு ஏற்றாமல் நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த சைனஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வேணும்னா வந்துட்டு சுத்தமாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் குளிக்காமல் கை கால் அலம்பிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு விளக்கேற்றலாம். ஆனால் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் காலையில் எந்திரிச்சு அழகாக குளிச்சுட்டே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குளிச்சுட்டே நீங்கள் பூஜை பண்ணுங்களேன். நீங்களே வந்துட்டு ஒரு நாள் குளிச்சுட்டு பூஜை பண்ணி பாருங்கள், ஒரு நாள் குளிக்காமல் பூஜை பண்ணி பாருங்கள். ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. பூஜை முடிச்சுட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரபஞ்சத்தை நோக்கி நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலும் 100க்கு 100% நடக்கும். இது வந்து சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்கிறது கிடையாது, அனுபவபூர்வமான உண்மை. இது சத்தியமான நிதர்சனமான உண்மை. அதுவும் பிரபஞ்சத்திட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா,
அதை பிரபஞ்சத்திட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னா, விளக்கேற்றி வச்சு முன்னாடி உட்காந்துக்கோங்க. நான் வீடு கட்டிட்டேன், கிரகப்பிரவேசம் பண்ணிட்டேன், அந்த வீட்டில் நான், என் கணவர், என் குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் வணங்கக்கூடிய இறைவனுக்கும் கோடான கோடி நன்றிகள் பல அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டு நிறைய தேங்க்யூ பண்ணுங்கள், நிறைய நன்றி சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் அதாவது நடந்துட்டதாக தானே நீங்கள் கற்பனை பண்ணி சொல்கிறீங்க. அப்போ அந்த கற்பனையவே உண்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அவ்வளோ சக்தியான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த டைமில் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வெளியே போக வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே குளிச்சுட்டு நீங்கள் சாமி முன்னாடி விளக்கேற்றி நீங்கள் என்னென்ன சாமிக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மன திருப்தியாக அமைதியாக உட்காந்து உங்களோட வேண்டுதலை பிரபஞ்சத்திட்ட வைங்க. கண்டிப்பாக நடக்கும். இது வந்து நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இப்போ 1 வருஷம் 2 வருஷமாக வந்துட்டு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலை. நான் நிறைய வருஷமாக வந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருக்கேன். ஒரு காலத்தில் வாடகை வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்த இந்த இறைவன் இப்போ நான் சொந்த வீட்டில் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன். அவ்வளோ திருப்தியாக இருக்குது. கடவுளோட அனுகிரகத்தால் தான் எல்லாமே நடந்தது. எல்லா குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் பிரச்சனை இருந்தது தான். அதையெல்லாம் கடந்து வந்து ஒரு நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. கடவுளோட அனுகிரகம், நம்ம இந்த பிரபஞ்சத்திட்ட வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல். நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இப்போ இந்த காலத்தில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம உழைக்கணும், 100% உழைக்கணும். அந்த உழைக்கக்கூடிய தைரியத்தையும் தெம்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் இறைவன்கிட்ட கேளுங்க. அது நம்மளுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிப்போம். நம்மளோட தேவைகளை அதன் மூலமாக நம்ம நிறைவேற்றிப்போம். இதுதாங்க, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாலும் கரெக்டாக 6 o'clock எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பசங்களை 6 o'clock கிளப்பி விட்டோன்னா அவங்க வந்து எந்திரிச்சு குளித்து கிளம்பி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போக கரெக்டாக இருக்கும். என்னோடய ரொட்டீன் விளாக் காலையில் 4 o'clockலேருந்து 8 9 o'clock வரையும் இதுதான். அப்புறம் கீழே இருந்த மல்லிகைப்பூ, இங்கே மேலே இருக்கிற மல்லிகைப்பூ எல்லாம் பிடுங்கி அழகாக வந்துட்டு பூ கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சோசியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்கள் வருது, கெட்ட விஷயங்கள் வருது. நம்மளுக்கு அது எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம், தேவையில்லாததை விட்டுருவோம். தயவு செஞ்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது குளிக்காமலோ இல்லை வந்து சாமி முன்னாடி விளக்கேற்றாமலோ ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அது முழுமை அடையாது. தயவு செய்து வந்து அந்த தவறை செய்யாதீங்க. பிரச்சனை குளித்தா வந்து காலையில் என்னால் குளிக்க முடியாது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வேணால் வந்து குளிக்காமல் வந்து தவிர்த்துக்கலாம். மற்றவங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக சத்தியமாக கொடுக்கும். சிவாய நம. வாழ்க வளமுடன்.